ஒரே ஒரு வார்த்தை, இந்த ரூன்ற ஒரு வார்த்தை வந்து ஹிந்தி பல்லில் இருக்க முட்டா பசங்களை பூராத்தையும் ஓட விட்டு பயங்கரமாக தெரிச்சு ஓடிட்டாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில அவங்களுக்கு. தயவே தேவையில்லை போடான்ற மாதிரி தான், நாங்கள் பார்த்துக்குறோம் போ, நாங்கள் கடன் ஆளாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பட்ஜெட் தான் இது. மத்திய அரசுக்கு சவால் விடக்கூடிய, மத்திய அரசை துரத்தி அடிக்கக்கூடிய, நீலாம் ஒரு ஆளே கிடையாது, நீலாம் வந்து 1000 கோடியே தானே, இதுக்காக நான் இந்தியை திணிக்க சொல்லிங்களா? விஜய் சொல்லியிருக்கிறது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் பாதி எடுத்து, அண்ணாமலையில் ஒரு 2 பாயிண்ட் எடுத்து, 3ஐயும் சேர்த்து ஒரு இதாக பவுடர் அடித்து ஒரு அறிக்கை விட்டுருக்கேன். சீமான்னு அண்ணாமலை இவங்க எல்லாமே ஒரு துபா கொடுக்கும், புரியுதுங்க. அரசியலில் வந்து அண்ணாமலை வேணும், அப்போ தான் அரசியல் படம் பரபரப்பாக போகும். ஒரு காமெடியன் இல்லாமல் ஒரு படத்தை பண்ண முடியாது. அதே மாதிரி கோவை சரலா மாதிரியே ஒரு லேடி இருக்காங்க அந்த கட்சியில். தமிழ்மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா, தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுருச்சு. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் என்னென்ன அறிக்கையாக அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அதை விட பேசுபொருளாக ஆனது அந்த ரூபாய்க்கான லட்சணையை வந்து மாற்றினது தான். ஸோ அதை பற்றி எங்களுடைய கருத்துங்க. இது ரூபாய்க்கு நம்ம ரூன்னு தான் சொல்லுவோம். அதுக்காக தெலுங்காரன் என்ன சொல்கிறானோ அதை நம்ம போட முடியுமா, அல்லது ஹிந்திக்காரன் சொல்கிறத போட முடியுமா? ரூனா ரூபானா நம்ம ரூபான்னு தான் கூப்பிட முடியும். அதை தான் மாற்றணும்னு பார்க்குறாங்க. நீ ருப்பியான்னு சொல்லு, வந்துட்டியான்றதுக்கு ஏதாவது ஹிந்தி வார்த்தையை போட்டு சொல்லு, சாப்பிட்டியான்றதுக்கு ஹிந்தி வார்த்தையை சொல்லு, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கடைசியில் பேரையும் மாற்றிடுவேன். பேரையும் மாற்றி ஊரையும் மாற்றி கடைசியில் தெருவில் விட்டு போயிடுறது தான் அவங்களோட திட்டம். இப்போ இந்த ரூன்ற ஒரு ஒற்றை எழுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு அவங்கள வந்து ஓட விட்டுருக்கு. ஒரே ஒரு வார்த்தை, ரூன்ற ஒரு வார்த்தை வந்து ஹிந்தி பல்லில் இருக்க முட்டா பசங்களை பூராத்தையும் ஓட விட்டுருக்கு. பயங்கரமாக தெரிச்சு ஓடிட்டாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில அவங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழலில் அது போயிருக்கு. எனவே இதுதான் ஆயுதம். ஒரு தமிழ் எழுத்துக்கே இவ்வளோ நடுங்கிறாங்கன்னா, தமிழில் உள்ள ஒரு எழுத்து, அந்த எழுத்து ரூன்ற எழுத்தை பார்த்து அவங்க அது ஒரு ரூன்றதை ஒரு உருண்டையாக பார்க்குறாங்க. வேறு மாதிரி இது விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கான ஒரு இதுதான் அந்த ரூ. ஸோ அது ஒரு ரூன்றது ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இல்லை, இவ்வளோ நாள் அதை வந்து எதிர்க்காமல் இப்போ திடீர்னு அதை வந்து பேசுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்களே. 2010 அது கொண்டு வரும்போது நீங்களும் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில் தான் இருந்தீங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ மட்டும் எதுக்கு வந்து அதை மாற்றுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாஜக தரப்புலேருந்து வைக்கிறாங்க. இப்போ அதாவது சின்ன பையனாக இருக்கும்போது சாக்லேட்டு, வீட்டில் இருக்க சாக்லேட்டை தெரியாமல் எடுத்துன்ட்டான்னா நம்ம சரி சரிலாம் சின்ன குழந்தை எதை சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுவோம். அதே ஒரு +2 காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பா பர்ஸ்லேருந்து காசு எடுக்கும்போது அதே பையன்தான். அவனை போட்டு பழக்காமல் இருப்பாங்களா அவங்க அம்மாவும் அப்பாவும்? சின்ன பிள்ளையில் சாக்லேட் தின்னது தானே விட மாட்டாங்களே. இப்போ எடுக்கிறது வேறு. இப்போ பையிலேருந்து காசு எடுக்கும், நாளைக்கு செயினை கொண்டு அடகு வச்சு ஏதாவது ஒன்று பண்ணோம். அப்புறம் அது தவறான வழியில் போயிடும். அந்த குழந்தைய எந்த நேரத்தில் அடிக்கணுமோ அந்த நேரத்தில் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். சும்மா இருக்கும்போது அடிக்க முடியாதுல்ல. அதனால் அது வந்தது. சரி, முதல்ல நல்லா இருக்கும்போது விட்டாங்க, பிரச்சனை வரும்போது மண்டையில் கொட்டுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பொதுப்படையாக நீங்கள் அந்த பட்ஜெட்டை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? முழுமையாக பார்க்கும்போது உன் தயவே தேவையில்லை போடான்ற மாதிரி தான். நாங்கள் பார்த்துக்குறோம் போ, நாங்கள் கடன் ஆளாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பட்ஜெட் தான் இது. மத்திய அரசுக்கு சவால் விடக்கூடிய, மத்திய அரசை துரத்தி அடிக்கக்கூடிய, நீலாம் ஒரு ஆளே கிடையாது, நீலாம் வந்து 1000 கோடியே தானே, இதுக்காக நான் இந்தியை திணிக்க சொல்லிங்களா? புரியுது உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான விஷயந்தான் இது. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டை பார்த்து 5 நடுங்கி விட்டுருக்கு. அது பணத்துக்கான பட்ஜெட் கிடையாது, இது வந்து பவருக்கான பட்ஜெட். புரியுதா? அதனால் எப்போவுமே பட்ஜெட் இவ்வளோ பேசப்பட்டதே கிடையாது. நான் பட்ஜெட்டில் உள்ள ரூன்ற ஒரு எழுத்தே வந்து சங்கிகளெல்லாம் ஆடி நிலைகுலைய செய்திருக்கிறது, கத்த விட்டுருக்கு. அர்ணாப் கோஸ்வாமிலாம் சாயந்தரத்துலேருந்தே கத்திருக்கான், நைட் வரைக்கும் கத்திருக்கான். நம்ம ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, அது தெரியாதனமாக இங்கே பிறந்து தொலைஞ்சிச்சு, அவங்க அப்பா இங்கே வேலை பார்த்ததுனால அது தமிழச்சின்னு சொல்லிட்டு தெரியுது. அதெல்லாம் கதறி இருக்கு, ஒப்பாரி வச்சு அழுதுருக்கு. எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு. நீயே ஒரு அனாமத்து, உனக்கு எந்த பதவியும் மக்களை வைத்து வந்ததில்லை, தமிழ்நாட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, நீ எது கத்துறன்ற மாதிரி தான் நம்ம இது பண்ண மாட்டோம்.
நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து அதிகாரத்துக்கான பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரியான பவருக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பட்ஜெட்டில் வந்து சாதாரண மக்களுக்கான விஷயம் எதுவுமே இல்லை. இது வந்து திமுகவை சார்ந்த நபர்களுக்கு, அவங்களை ஒட்டி இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, நெருங்கி இருக்கிறவர்களுக்கு பயன்பெறக்கூடிய விஷயமாக இருக்குது. மக்களுக்கு எப்பவும் போல் ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய விஷயமாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. நீங்கள் பேரை சொல்லிவிட்டீங்க, சொல்லுன்னா நான் போட்டிருப்பேன். இப்படி கூறியவர் யார்? எடப்பாடி ஏ, அண்ணாமலை பி, அன்புமணி ராமதாஸ் சின்னு போட்டுருவோம். நீங்கள் அண்ணாமலை டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் பேரே சொல்லிவிட்டீங்களே, நான் என்ன சொல்கிறது? எல்லாமே ஒரே கூட்டம் தானே, புரியாத கூட்டம். அந்த விஜயும் சேர்க்கலை. நீங்கள் விஜய் அவர் வேற நிறைய விஷயங்கள் அது என்னென்னா, விஜய் சொல்லியிருக்கிறது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் பாதி எடுத்து, அண்ணாமலையில் ஒரு 2 பாயிண்ட் எடுத்து, 3ஐயும் சேர்த்து ஒரு இதாக பவுடர் அடித்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அவர் வரவேற்கிறதுக்கும் ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் வச்சுருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து வரவேற்கிறோம், ஆனாலும் கூட வந்து இது மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து குறிப்பிடல. இபி ரீடிங் எடுக்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறோம் அப்படிங்கிற அவருக்கு தெரியுமா? அதெல்லாம் இபி ரீடிங்லாம் எடுப்பாங்க வீட்டில் விஜய்க்கு. பார்த்துருக்காரு. அறிக்கையில் சொல்கிறதுக்கு என்ன? அவர் இபினா என்னன்னு தெரியுமா? முதல்ல ரீடிங் எடுக்கிறது என்றைக்கா பார்த்துருக்காரா? எல்லாம் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காரன் அவனுக்கு காசு கட்டுறான், எல்லாம் கட்டுறான். அதனால் என்ன இப்போ டீ என்ன விலை, காஃபி என்ன விலைன்னு கூட அவருக்கு தெரியாது. புரியுது அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர். அவரை விட்டுருங்க. அண்ணாமலை வந்து காமெடியன் தான். காமெடியன் சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியதில்லை. இப்போ வடிவேல் காமெடி படத்தில் இருக்கும், அதை வச்சு தான் படமே ஓடும். அதுக்காக வடிவேல் காமெடியை மட்டும் வச்சுமே படம் ஓடாது. அதில் ஒரு ஹீரோ கதை இருக்கும், அது போயிட்டுருக்கும். நடுவில் வடிவேல் வரும்போது அது சேரும்போது தான் படம் ஓடும். வடிவேல் காமெடியை மட்டும் வச்சு படம் எடுத்திங்கன்னா ஓடாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அரசியலில் வந்து அண்ணாமலை வேணும். அப்போ தான் அரசியல் படம் பரபரப்பாக போகும். ஒரு காமெடியன் இல்லாமல் ஒரு படத்தை பண்ண முடியாது. அதே மாதிரி கோவை சரலா மாதிரியே ஒரு லேடி இருக்காங்க அந்த கட்சியில். இவங்கெல்லாம் இருந்தால் தான் வந்து அது ஒரு படம் நல்லா ஓடுன்ற மாதிரி தான். அதுக்கு தாண்டி அதை என்ன சொல்ல முடியும்? எடப்பாடி அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறைய புதிய திட்டங்களை வந்து செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அறிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் இதுக்கான நிதியெல்லாம் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அதாவது அது வந்து அவன் திட்டம் போடுறவங்களுக்கு தானே தெரியும் நிதி எங்கேருந்து வந்து. உன் வீட்டிலேருந்து கொடுக்க போறியா இல்லை ஓன்ட்ட கேட்க போகிறாங்களான்ற மாதிரி கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் எடப்பாடியா? அவருக்கு ஒன்றும் தெரியும், மக்குன்றக்காக தான் மக்கள் தூக்கி போட்டிருக்காங்க. திருப்பி இதை எப்படி வரும், அது எப்படி வரும் அப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேட்குறது. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்களை வந்து ஏன் செயல்படுத்தலை அப்படின்னு கேட்கும்போது கஜானால அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ மட்டும் இதுக்கப்புறம் இந்த 1 வருஷத்துக்கு மட்டும் எப்படி வந்து அவ்வளோ காசு வரும் அப்படிங்கிற கேள்வி நியாயம். அதாவது இப்போ வந்து வீழ்ந்து கிடக்கு, கிட்டத்தட்ட இப்போ லட்சக்கணக்கான கோடிகள் கடனாக இருக்குது. கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி அதை சொல்கிறாங்க. இந்த கடன்லாம் எப்போ வந்ததுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ கடன் வாங்கிட்டாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் சீமான் வந்து இதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாரு. இது சீமான் பாவமா? ஏமா திருப்பி இல்லையா? அப்பா ரெஸ்ட்டில் இருக்கார், அடி வாங்கி தாங்க முடியாமல் வீட்டில் கிடக்காப்புல எதுவும் பேசாமல். ஐயா பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் அவர் தான் நிறைய லிஸ்ட்டு போட்டிருக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டு பாருமா. அவர் வந்து அடி தாங்க முடியாமல் ஒளிஞ்சிருக்காருமா. இதை சொல்லிட்டு ஓடி போயிடுவார் கதவை சாத்திட்டு. அவரை வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. நீங்கள் போய் பழைய பட்ஜெட்லாம் எடுத்து பாருங்கள். சீமான்னு அண்ணாமலை இவங்க எல்லாமே ஒரு டுபாக்கூர். புரியுதா? நீங்கள் வந்து அன்றைக்கி இருந்த பட்ஜெட் ஜெயலலிதா இருந்தப்போ எவ்வளோ கடன் வந்து, ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது 2011 எவ்வளோ கடன் இருந்தது, அதுக்கப்புறம் எடப்பாடி வெளியில் போகிற வரைக்கும் எவ்வளோ கடன் ஏற்றி வச்சுருந்தாங்கன்றத அந்த 10 வருஷத்தில் அழிச்சு இந்த நாட்டை நாசக்காடாக்கி கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடிக்கு மேலே கடனை ஏற்றி வச்சுட்டு தான் போனாங்க. இப்போ அந்த கடன் அதை அடைப்பதற்காக தமிழக அரசு பெரிய அளவில் இந்த தொகையை செலவு பண்ணிட்டு அவர் பாணியில் நினச்சிக்கிட்டு இருக்கார். அவங்ககிட்ட நிதியமைச்சர் ஓபிஎஸ் தான் நிதியமைச்சர். ஓபிஎஸ் புரோட்டா மாவு எவ்வளோ செலவாகும், எத்தனை கிலோ வாங்கணும், எவ்வளோ டால்டா வாங்கணும், இந்த கணக்கு தெரிஞ்சவருக்கு போய் ஒரு நாட்டோடைய நிதி கொடுத்தா என்ன பண்ணணும்? போன வருஷம் கணக்கை வந்து டிக் பண்ணி அப்படியே அனுப்பி விட்ருவாங்க. புரியுது? அவங்க பட்ஜெட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? போன வருஷம் எவ்வளோ வந்துச்சுன்னா, போன வருஷம் 2 லட்சம் கோடி வந்துச்சுங்க. செலவு எவ்வளோ? 2,10,000 கோடி. சரி, இந்த வருஷம் எல்லாத்துலேயும் ஒரு 2 ரூபா கூட போடு. எவ்வளோ வருது? 2,20,000 கோடி வருதுங்க. 20,000 கோடி லாபம் வருதா? செலவு ஒரு 10,000 கோடி சேர்த்து போகுது. 2,40,000 கோடி. இப்படி தான் அவங்க பட்ஜெட் இருக்கும். புரியுதா அவங்களுக்கு? அப்போ இப்படியே வருஷம் ஒரு 10% ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதுதான்
அதிகாரிகள் போட்டு கொடுக்குறத கையெழுத்து போட்டு ஒரு சூட்கேஸோடு வருவார் எடப்பாடி. ஜெயலலிதா ஃபோட்டோ ஓட்டினது, திருஷ்டியில் பூசணிக்காய் கட்டி விடுவ மாதிரி, அந்த மாதிரி வருவாங்க. வந்து அதை தாக்கல் பண்ணுறேன்ற பேரில் மணிக்கணக்கில் பேசிட்டு போவாங்க. அவர்கள்லாம் வந்து எப்படின்னா ஒரு எந்த இதுலேயுமே ஒரு எக்ஸ்பர்ட்டே கிடையாது. அப்போ இவருக்கு என்ன தெரியும்? இவர் என்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு, வேடிக்கை பார்த்துருக்காரு. அதை தாக்கல் பண்ணது ஓபிஎஸ் தான், அந்த அரைகுறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ண. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, திடீர்னு கேட்பாங்க. இருந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நியாயமானதாக தாங்க இருக்குது. 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் 525 வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் வந்து குறிப்பிட்ட இது மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் சொல்லும் போது பெருமையாக 95% நிறைவேற்றிட்டோன்னு சொல்லிடுறாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்தா இவ்வளோ விஷயங்களை வந்து நாங்கள் இதுக்கப்புறம் தான் செயல்படுத்த போகிறோம் இந்த ஓராண்டில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லும் போது அப்போ இதுலேயே முரண்பாடு தெரியுதுல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறது. ஓராண்டு 6 மாதத்துலேயே நிறைவேற்றுவாங்க. முடியும் போது தானே பார்க்கணும். முடியும் போது மக்கள்கிட்ட வைக்கும்போது மக்கள் யாருக்கு ஓட்டு போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கணும். இல்லை 4 வருஷத்தில் செய்யாததை ஒரே வருஷத்தில் நீங்கள் எப்படி செஞ்சிருவீங்க நம்ப முடியுன்ற ஒரு மாதத்தில் கூட செய்யலாமே. இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் இது. 50 ஓவர் புரியுதா? மெதுவாக கட்டையை போட்டுகிட்டே இருப்பாங்க. கடைசி 5 ஓவரில் விளையாடுவாங்க. பவுலர்ஸை டயர்டாக்கி விட்டு கடைசி 5 ஓவர் போடும்போது 6 or 4 அடித்தா ஆட்டம் முடிஞ்சிடும். அதுதான் வந்து ஒரு ஒரு விளையாட்டோட ஸ்டைல். நீங்கள் என்ன இப்போ 20 ஓவர் ஆச்சு 100 ரன் தான் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. 10 ஓவரில் 5 ஓவரில் கூட 100 ரன் அடிக்கலாம். ஆனால் இரண்டுக்குமான களம் வேறு தானே. அந்த மாதிரி தான் இது. ஒரு வருஷத்தில் அடிப்பாங்க. ஏன்னா வச்சு ஏன்னா மக்கள் வந்து ஹியூமன் கேபிட்டல்ஸ் மறந்துடுவான். நீங்கள் ஆரம்பத்திலே ரோடு போட்டிங்கன்னா இது எல்லா அரசியல் கட்சியும் செய்கிறது. மக்களும் நியாயமானவங்க கிடையாது. மக்களே டுபாக்கூர் தான். மக்கள் எவ்வளியோ மன்னன் எவ்வளி. அதே மக்கள் ஏமாத்துக்காரனாக இருந்தானா அந்த மன்னனும் ஏமாத்துக்காரனாக தான் இருப்பான்றது அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. மக்கள் நல்லவனாக இருந்தால் அந்த மன்னனும் நல்லவனாக இருப்பான்ற மாதிரி. ஏன்னா இந்த சமூகத்துலேருந்து தானே வராங்க. இவங்க ஏமாற்றும் போது அப்புறம் அவங்க ஏமாத்தானது. இவனுக்கு முன்னாடியே ரோடு போட்டோம், புது பஸ் விட்டோம்னா மறந்துடுவாங்க. அந்த எலெக்ஷனுக்கு முதல் நாள் தான் போடணும். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி என்ன அப்படின்னா, அதாவது ரஷ்ய அதிபராக இருந்த ஸ்டாலின் என்ன பண்ணாரா, வந்து ஒரு கோழி குஞ்சை பிடிச்சி பார்லிமெண்ட்டில் எல்லா முடியும் பிச்சு போட்டு கதறிச்சான். ஐயோ அப்பான்னு பிச்சு 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 போட்டான். அந்த ஸ்டாலின் இல்லை, அந்த ஸ்டாலின் போட்டால் அந்த கோழி கதறி கடைசியில் மண்டை மட்டும்தான் இருக்குது. கோழி பார்த்தீங்களா முடிய பூரா முடிக்கிட்டோன்னா ஒரு கறியை மாதிரி தான் தெரியும். கத்தி கதறி இருக்குது. கதறினோடனே அதை அப்படி விட்டாராம். விட்டுட்டு கொஞ்சம் அதே ஆள் கொஞ்சம் தீனி எடுத்து இப்படின்னு போட்டாராம் முன்னாடி. திருப்பி வந்து அதை சாப்பிட்டுட்டு போச்சான். அப்போ தான் ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காரு. மக்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க. கடைசியில் கொடுக்க வேண்டியது கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. என்ன தான் அவங்கள கொடுமைப்படுத்தினாலும் கடைசியில் வந்து அவங்களுக்கு தேவையான சில விஷயத்தை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட இணைஞ்சிருவாங்கன்ற மாதிரி தான் இது ஒரு அரசியல் தத்துவமாக அவர் காமிச்சிருக்காரு பார்லிமெண்ட்டில். நம்ம எந்த கோழி மயிரையும் கொடுக்கல. நீங்கள் அப்படி நினச்சக்கூடாது, எவ்வளோ கொடுமையாக சொல்கிறாங்க. அவரை செஞ்சு காமிச்சிருக்காரு. பண்ணிவிட்டு அதே ஆள் கொஞ்சம் வந்து கம்பு தூக்கி போட்டிருக்காரு, அது வந்து தின்னுட்டு போயிருக்கு. ஆனால் எல்லா நேரங்களையும் அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுன்றது தெரியும். டெய்லி கோழியை பிடிச்சி பிடுங்க முடியாது, இல்லை பிடிங்கி தீனி போட முடியாது. இது ஒரு உதாரணம் தான். ஸோ அந்த மாதிரி இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் ஒரு 4 வருஷம் இப்போ நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தையும் சரியெல்லாம் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா இது நல்லது நமக்கு அன்றைக்கி செஞ்சாயிலேன்ற இது வந்து பலருக்கும் இருக்காது. அதனால் அந்த எலெக்ஷன் டைம் வர்றப்ப செஞ்சு பல பலன் ரோடு பல பலன் இருக்கும், பஸ்ஸு பல பலன் இருக்கும். எடப்பாடியே அதான் செஞ்சாப்புல தெரியுமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ளூ கலர் லைட்டாக பஸ்ஸுக்குள்ளே ஒட்டி விட்டு ஒரு பஸ்ஸு போச்சுனாலே சினிமா செட்டிங்ஸ் போட்ட பஸ் மாதிரி தெரியும். இப்போ எலெக்ஷனுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தும் எடப்பாடியை தோக்கடிச்சிட்டாங்க மக்கள். நீ லைட்டு போட்டு பழைய பஸ்ஸில் பெயிண்ட் அடிச்சா வர்ற அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த கடைசி நேரத்தில் அடிக்கிறதா ஒரு மனிதர்களுடைய நேச்சரே அதுதான். ஆனால் மக்களுக்குமே அது பழகி போனதாக தான். ஃபஸ்ட்டு ஓவர் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க மாட்டாங்கம்மா. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிக்கும் போது அந்த உட்கார செட்டில் ஆகிறக்க 5 ஓவர் ஆயிடும். ஆனால் லாஸ்ட்டில் வந்து பரபரப்பாக போகும்போது தான் எல்லோரும் என்ன ஆக போதோ, இந்த பால் எப்படி போட போகிறான், இந்த பாலை இவன் என்ன அடிக்க போகிறான்றது. இது விளையாட்டு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே அந்த லாஸ்ட் ஓவர்ன்றது தான் முக்கியம். அதனால் அடிப்பாங்க சிக்ஸர், கடைசி ஓவரில் அடிப்பாங்க.
இல்லை இப்போது அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போது 5 வருடங்கள்ல 4 வருஷம் எதுவுமே செய்யாமல் இருந்து கடைசியில் கொஞ்சம் நீங்கள் சொல்கிற இல்லை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஐயா. இப்போது 4 வருஷத்துக்கு செஞ்சதை மறந்துடுவாங்க, அதனால எலெக்ஷன் வரும்போது மட்டும் செய்யணும் அப்படின்னா இப்போ அந்த 4 வருஷத்துல நிறைய வேற விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதெல்லாத்தையும் தாண்டி இப்போ மக்களுக்கே அப்போ ஒரு விதமான வெறுப்பு வந்துரும்ல. மக்களுக்கு வராது, மக்கள் வந்தா தான் உருப்பட்டு இருப்பானே மக்கள் நேரம். புரியுதா? மக்கள் வந்து இந்த மாதிரி தான்ன்ற மாதிரி தெரிஞ்சதுனால தான் இப்படி செய்கிறாங்க அரசியல். நீங்கள் நன்றி கேட்டவங்க பல பேர், எல்லாரையும் நம்ம சொல்லலை. என்னதான் செஞ்சாலும் மறந்துடுவாங்க. புரியுதா? அது வந்து மறதின்றது மக்களுக்கு வாழ்வியலில் உள்ள ஒரு விஷயம். இப்போ இன்னைக்கு பெரியாருன்னு ஒருத்தர் இருந்தார், இவ்வளோ தூரம் பண்ணார். அதை மறந்துட்டு தானே இப்போ வந்து எப்படி படித்தோம், எப்படி வளர்ந்தோம், நம்ம அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தா, நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் தானே பிஜேபிக்காரனோட போய் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் மறதின்றது தான் எங்களுக்கு வந்து நோய் மாதிரி. இப்போ இதெல்லாத்தையும் தாண்டி இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், சீமான், அண்ணாமலைன்னு இப்படி எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த ஜாக்டோஜி அமைப்பினர் போராட்டம் பண்ணக்கூடிய விஷயம், அவங்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே பட்ஜெட்டில் சொல்லலை, அதை பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். பட்ஜெட்டுக்கு ஜாக்டோஜி விஷயத்துக்கு மக்கள் பிரச்சனையே பட்ஜெட்டில் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது பிரச்சனை, அது நீண்ட கால பிரச்சனை. அதை வந்து அரசு தீர்க்கும். அதில் பட்ஜெட்டில் அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கியிருப்பாங்க தனியாக, உபரி நிதி, அந்த நிதி இந்த நிதின்னு இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இது ஒரு 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 ஸ்டாண்ட் பைக்கு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க, அதில் செய்வாங்க. ஒரு இது போட்டிருப்பாங்க, அந்த திட்டம் கைவிடப்படும், அதில் உள்ள அமௌண்ட் இருக்கும். ஆனால் அதைத்தான் அதில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா? நீங்கள் 100 எடுத்துகிட்டு கடைக்கு போகிறீங்க, கரெக்டாக 99 வாங்குறாரு. கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வர போகிறீங்கன்னு இருக்குது. 100 கொடுத்து அனுப்புவாங்க. பச்சை மிளகாய் காசு எடுத்துகிட்டு போலையே, இந்த பிள்ளை என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே போனால் நீங்கள் கத்திரிக்காய் வாங்கணும், 10 இது வாங்கும்போது கத்திரிக்காய் இல்லைன்றுவான். அதில் 20 மீதம் இருக்கும். அதில் 5 நீங்கள் பச்சை மிளகா வாங்குவீங்க. அப்படி தானே தவிர நீங்கள் எப்படி 99 எடுத்துகிட்டு போய் கரெக்டாக எழுதிட்டு போன லிஸ்ட்டு படி போக தான் பச்சை மிளகா வாங்குறதுக்கு 4 கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அது வேறு, இது வேறு. ஆனாலும் கூட அவர்கள் தரப்புலேருந்து வந்து அதுக்கு முன்னாடி முதல்வர் அவர்களை போய் பார்த்தப்போ கூட வந்து அவங்களுக்கான விஷயங்களை வந்து கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசும்போது அப்போது அவங்க எதிர்பார்ப்பு அவங்களுக்கானது இருந்திருக்கும்ல பட்ஜெட்டில். ஆமாம், அவங்க செய்வாங்க. பட்ஜெட்டில் செய்யணும்னு அவசியம் இல்லைம்மா. பட்ஜெட்டுன்றது நிதிநிலை அறிக்கைமா. இந்த வருஷம் எவ்வளோ செலவாக போகுது, எவ்வளோ வரவு வரப்போகுது அப்படின்றது போட்டுப்பாங்க. அதுதான் நான் சொல்கிறேன்ல, சிலது விட்டு போயிடும், அதை மாற்றி வாங்கிடுவாங்க. எக்ஸ்ட்ராவும் காசு வச்சுருப்பாங்க, அதை வச்சு செய்வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்கான பிரச்சனைகளாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்களாக இருந்தது. அது வந்து பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், மதுரையில் அரிட்டாப்பட்டியில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும். அதில் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு இன்னமும் கூட மக்கள் போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக பார்க்கப்படுது. அப்படி இருந்தும் கூட வந்து அதில் வந்து மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் அந்த அமைக்கிறத வந்து தீவிரப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னது வந்து எந்த விதத்தில் நியாயம்? இது விவசாயிகளை ஏமாறக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் பூராதாம விவசாயி இருக்காங்க. விவசாயி இல்லாமல் ஏதாவது விவசாயம் இல்லாதன்னா நீங்கள் கடல் மண்ணில் தான் போய் கட்டணும். அதில் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியாது. கடலுக்கு ஒரு மணல் இருக்குல்ல, அங்கே தான் விமான நிலையம் கட்டணும். அதாவது இந்த உலகம் பூராமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தூக்கி எறிய வேண்டியதான். விவசாயி எல்லா இடத்துலையும் தான் விவசாயி இருப்பான். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் விவசாயம் இருக்குது தானே செய்வாங்க. இல்லை, தரிசு நிலம் புறம்பாக்காவே இருக்குது. புறம்பாக்க அவ்வளோ தூரம் எவ்வளோமா இருக்குது. அதில் மினிமம் தான்மா எடுத்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ 100 ஏக்கர் எடுக்கிறாங்கன்னா 100 ஏக்கரும் அப்படியே முப்போகம் விளையிற இடம் கிடையாது. அந்த 100 ஏக்கரில் ஒரு 60 ஏக்கர் தரிசு, 40 மினிமம் யூசேஜ் உள்ள விவசாய நிலத்தை தான் எடுப்பாங்க. அரசாங்கம் வந்து முட்டாள் கிடையாது. எல்லாம் 100%. இப்போ தஞ்சாவூர், இப்போ டெல்டாவில் காவிரி கரையோரம் உள்ள இடத்த அப்படியே அபகரித்து அங்கே ஏர்போர்ட் கட்டலை. இது வந்து எல்லாம் விற்றுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து விவசாயம் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏதோ 1-2 பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு 20% 25% விவசாயம் இருக்குது. நீங்கள் எங்கே போட்டிங்கனாலும் அதுதான் இருக்கும். சைனாலெல்லாம் அப்படியே கொத்தா தூக்கி கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் வேறு ஊரில் போட்டுட்டு இன்றைக்கி எல்லாம் உலகம் பூரா அப்படி தான் பண்ணுறாங்க. ரொம்ப அராஜகமாக பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இடமே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஒரு நகர் உருவாக்குறேன்னு ஆக்குனாங்க 24 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே ஆதிவாசி மக்கள் இருந்தான், இஸ்லாமியர்கள் தான் வரும். அவங்கள கொத்த அடித்து தூக்கிட்டா அந்த தலைவனை சுட்டு கொண்டு விட்டாங்க. யார்? கவர்மெண்ட்டு. 2 பேர் தொடர்ந்து போராட்டம் பண்ணுறான்னு தூக்கில் போட்டு கொண்டுட்டாங்க சவுதி அரசு. ஏன்னா அரசுக்கு எதிராக புரட்சி செஞ்சான்னு போட்டு தான் அந்த இடத்த பூரா அப்படி 20,000 மக்கள் அங்கேருந்து துரத்தி விட்டுருக்காங்க. துரத்தி விட்டுட்டு தான் அந்த நகரை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க.
இந்த வேலை நடந்துகிட்ருக்கு, அது நின்று நடந்துகிட்ருக்கு பணம் இல்லாமல். அதே மாதிரி சைனாவில் பார்த்தீங்கன்னா நேரம் வருவாங்க, இந்த கிராமத்துக்காரனை பூரா கொத்தா தூக்கி கொண்டு போய் ஒரு ஏரியாவில் போட்டுருவாங்க, அவன்கிட்ட கேட்கலாம் மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கட்டி முடித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர்களுக்கு இங்கேயே வேலை கொடுத்து இடத்த கொடுத்து காசை கொடுத்தோடனே அவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த மனுஷன். புரியுதா? மனிதனுடைய பேசிக் சைக்காலஜி என்னென்னா, வாடகை இருக்க வீட்டில் கூட அவன் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவான். ஒரு 2 மாதம் இருந்தாலும் நம்ம வீடுன்ற மாதிரி ஆயிடும். வெளியூர் போனாலும் எப்படா இது என் வீடாக இருக்காது, வாடகைக்கு இருப்பான். வெளியூர் போனால் எப்படா நம்ம வீட்டுக்கு போகணுன்னு தான் இருக்கும் அவனுக்கு. ஏன்னா அது வந்து சைக்காலஜி. ஒரு இடத்துல வாழ்ந்து பழகிட்டானா அதை விட்டு போக மாட்டான். அவனை தூக்கி இன்னொரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா போயிடுவான், கொஞ்ச நாளில் அது செட் ஆகிடும். ஸோ அப்படி தான் பார்க்கணுமே தவிர வளர்ச்சி திட்டங்கள் இவங்க இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா எப்படி வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வர முடியும்? இப்போ கட்டியிருக்க ஏர்போர்ட்டு ஒரு காலத்தில் விவசாய நிலம் தான், செக்ரட்டரியேட்டு ஒரு காலத்தில் விவசாய நிலம் தான், மவுண்ட் ரோட்டில் வந்து இதாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, தரிசு நிலமாக அது எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த நிலம் தான். அதில் தான் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இப்போ வீடு கட்டியிருக்கீங்க, இந்த இங்கே உட்காந்துருக்கோம், எல்லாமே விவசாய நிலம் தானே. ஒரு காலத்தில் சென்னை பூரா விவசாயம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. மற்ற யாரும் வைக்காத ஒரு விமர்சனத்தை விஜய் அவர்கள் வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா வந்து மத்திய அரசு எப்படி வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தமிழ்நாட்டை ஒதுக்கி வச்சுட்டு மற்ற எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்குறாங்களோ, அதே மாதிரி மாநில அரசும் மாநிலத்துக்குள்ளே பட்ஜெட் ஒதுக்கும் போது மக்களுடைய நலனை ஒதுக்கி வச்சுட்டு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அவருடைய அறிக்கை. அவர் நினைக்கிறது அவர் எழுதுறது கிடையாது அறிக்கையில். யாராவது டைப்பிஸ்ட் அடிப்பான், அடித்து அவனே ஒரு எலக்ட்ரானிக் கையெழுத்தை போட்டு அனுப்பிவிட்றான். அது விஜய்க்கு தெரியுமான்னு கேளுங்க. அறிக்கை உங்கள் பேரில் ஒரு அறிக்கை வந்திருக்காது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாதுன்னு. இல்லை, அவருடைய கவனத்துக்கு போகாமலே அங்கே அறிக்கை கூட போகாதுமா. நீங்கள் போய் அவரை பார்த்துருங்க, பார்ப்போம். நீங்கள் அவர் வீட்டில் தூங்கிட்டு இருப்பாருமா, வீட்டில் இருப்பார், ரெஸ்ட்டில் இருப்பார். அந்தந்த சம்பவங்கள் நடக்கும்போது அதுக்கெல்லாம் ஆள் வச்சுருக்காரு. நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்காரு, மேளம் கொட்டுறதுக்கு ஆள் வச்சுருக்காரு, கரகாட்டம் ஆடுறதுக்கு ஆள் வச்சுருக்காரு. அவன் ஆடுவான், பாட்டை போட்டு விட்டால் போதும், அவன் பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பான். அது விஜய்க்கு தெரியாது. அந்த மாதிரி தான் எதையோ ஒன்று பார்த்து எதையோ ஒன்று எழுதி அனுப்பி விட்ருவாங்க டப்புன்னு. இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு. தமிழ்நாட்டு அரசை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறைய செயல் திட்டங்களை வந்து அதை பண்ணி முடிக்கிறதுக்கான வருவாய் வந்து நிறைய இல்லை, கஜானா வந்து காலியாகத்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பேசியிருக்கிறாங்க. இந்த வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அப்படின்னும் போது இது மாதிரியான திட்டங்களுக்கு மட்டும் இப்போது கடன் மேலே கடன் வாங்கி தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சீமான் அவர்கள் வைக்கிறாரு. இது நீங்கள் அவங்க சித்தப்பான்னு ஒருத்தர் ஆட்சியில் இருந்தால, இவங்க சித்தப்பா, அப்புறம் அவங்க பெத்த தாய் ஒன்று ஆட்சியில் இருந்துச்சு. அதெல்லாம் போய் சமாதியில் போய் முட்டிட்டு அழுக சொல்லுங்கள். தாயே இவ்வளோ கடை வச்சு விட்டுட்டு போயிட்டியே, இத்தனை லட்சம் வச்சேன்னா எப்படி நடத்துவாங்கன்னு சொல்லி அங்கே போய் அழுக சொல்லுங்கள். தாயை தெய்வத்தை புரட்சி தலைவி அம்மாட்ட போய் அழுதுட்டு அப்படியே எடப்பாடி உயிரோடு தான் இருக்கார். அவர்கிட்ட சித்தப்பு இப்படி பண்டிகையில் சித்தப்பு 2 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சு இந்த நாட்டை நாசமாகிட்டே சித்தப்பு அப்படின்னு சொல்லி அங்கே அழுதுட்டு அப்புறம் ஸ்டாலின்ட்டு வந்து அழுக சொல்லுங்கள். இறுதியாக அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாத்தாக்காவினுடைய செயல்பாட்டு வரைவில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை பேர் கூட மாற்றாமல் வந்து இப்போ திமுக வந்து அதை செயல்படுத்தியிருக்கிறாங்க, இப்போ செயல்படுத்த போகிறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த அன்புச்சோலை அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. இந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, என் மகளுக்கு அந்த ஊரில் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டோன்றிருக்கா, இவ்வளோ அந்த ஊரில் மாப்பிள்ளை பார்த்துட்டாவார். புரியுதா? அந்த கதை தான் இது. அங்கே அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகும்போது இது நான் சொன்னது அப்படின்னு சொல்கிறது. அதாவது சீமான் வந்து ஒரு காமெடியன் நம்ம. சீமான் சொல்கிறத வச்செல்லாம் நீங்கள் அப்போ நீங்கள் ஆமக்கரியிலேருந்து ஒன்று நான் நம்பிட்டு வரணும், திருப்பி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு நீங்கள் முதல்ல இருந்து சாப்பிடணும். அது சாப்பிட்டது நான் தான், இது பண்ணது நான் தான், அது பண்ணது நான் தான், நீங்கள் முதல்லேருந்து வரணும். அந்த மாதிரி தான் சீமானை ஒரே கிரெடிட் எதை எடுத்துக்கலாம்னா, அந்த 7 முறை கருக்கலை பண்ணது வேறு யாரும் பண்ணலை. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக சில விஷயங்கள் இருக்குது. அதை தவிர சீமான் சொல்கிறது எல்லாமே ஏற்கனவே நடந்தது தான். அதனால் அது ஒரு பெருசாக எடுத்துக்க வேணாம். அவரே எடுத்துக்க மாட்டாப்புல. இப்போ ஒரு வாரமாக வீட்டிலே இருந்திருக்காப்புல. காயத்துக்கு மருந்து போட்டு பச்சளை மருந்து உள்ளே கொடுத்து கட்டு போட்டு படுக்க வச்சுருந்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் உடம்பு நிலை சரியானதுக்கப்புறம் வந்து இதை பேசியிருக்கேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க.